வெல்கம் டு இண்டியன் ஆத்தன்டிக் ரெசிபி. நான் உங்கள் கௌரி சங்கரி. இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது பாசிப்பருப்பு பாயாசம். இது ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான பாயாச ரெசிபி. இதை ட்ரெடிஷ்னலான பாயாசம் அப்படின்னு கூட சொல்லலாம். பிகினர்ஸ்க்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது 100 கிராம் அளவுள்ள பாசிப்பருப்பு. பாசிப்பருப்பு அல்லது பாசி பயறு கூட சேர்த்துக்கலாம். இதை நம்ம லைட்டாக வறுத்து எடுத்துக்க போகிறோம். 2 நிமிஷம் வறுத்திங்கனாலே போதும். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும், நல்ல ஒரு வாசனை வரும். அப்போ எடுத்துக்கலாம். வறுத்த பாசிப்பருப்பை குக்கரில் சேர்த்து அது முழுங்குற அளவுக்கு தண்ணீர் சேர்த்து ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து மூடி போட்டு வேக வைக்க போகிறோம். பருப்பு வேகிறதுக்குள்ளார நம்ம திராட்சை முந்திரியை வறுத்து எடுத்துக்கலாம். நெய்யில் திராட்சை முந்திரியும் சேர்த்து வறுத்து எடுத்துக்கிட்டோம். அதன் பிறகு 2 ஸ்பூன் நெய் விட்டு பற்களாக கீரிய தேங்காயை சேர்த்து நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கணும். இந்த பாயசத்தில் தேங்காவை துருவியும் சேர்க்கலாம். அதை விட இது போல் வறுத்து சேர்க்கும்போது ரொம்ப டேஸ்ட் கிடைக்கும். வறுத்ததை எடுத்து வச்சுட்டு இப்போ வெல்லத்தை ரெடி பண்ணிக்கலாம். பருப்பு எவ்வளோ எடுக்கிறீங்களோ அது போல் 2 மடங்கு வெல்லத்தை நுணுக்கிட்டு சேர்த்து அது முழுகிற அளவுக்கு தண்ணீர் விட்டு இது போல் கரைச்சிக்கணும். பாகுபதம்லாம் தேவையில்லை, கரைச்சி எடுத்துக்கிட்டால் போதும். குக்கரில் இதோட 5 விசில் வந்துருச்சு. இப்போது ப்ரெஷர் போன பிறகு ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா குழைய பருப்பு வெந்திருக்கு. அப்படியே கரண்டியாலே மசிச்சு விட்டுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அடிகனமான ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இப்போ அதில் வெந்த பருப்பு சேர்த்துக்கலாம். கரைச்சி வச்ச வெல்லத்தை வடிகட்டி அப்படியே சேர்த்துக்கணும். பாசிப்பருப்பு எப்போவுமே அடியில் பிடிச்சிக்கும், அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பருப்பும் வெல்லமும் நல்லா கலந்து சேர்ந்து 5 நிமிஷம் கொதி வரணும். 1 டம்ளர் தேங்காய் பால் அல்லது 1 டம்ளர் காய்ச்சிய பால், இதில் எது வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். தேங்காய் பால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தேங்காய் பால் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். தேங்காய் பால் சேர்த்த பிறகு ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. அதனால் இப்போ உடனே ஏலக்காய் தூளையும் நெய்யில் வறுத்த தேங்காய், நெய்யில் வறுத்த முந்திரி திராட்சையும் சேர்த்துக்கணும். எப்படி இருக்குது பாருங்கள். இது சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கலந்து விடுங்க. அவ்வளவுதான். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இறக்கிடலாம். ரொம்பவும் டேஸ்ட்டான வெல்லத்தில் செஞ்ச பருப்பு பாயசம் ரெடி. சுட சுட செஞ்ச இந்த பாயாசத்தை எப்படி சாப்பிடணும்னா ஒரு தட்டிலையோ அல்லது வாழை இலையிலையோ இது போல் ஊற்றிக்கணும். நல்லா வறுத்து எடுத்த அப்பளத்தை இதோடு சேர்த்து நொறுக்கி போட்டுக்கணும். இதை இப்படியே எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். எப்போவும் நாம் சுகர் சேர்த்து தான் பாயாசம் செய்வோம். இதில் நம்ம வெல்லம் சேர்த்துருக்கிறதுனால உடம்புக்கும் ரொம்ப நல்லது. ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.